பா எங்க இருக்கீங்க? பக்கத்துல வந்துட்டோமா, இன்னும் 1 மணி நேரத்துல சென்னை வந்து சேர்ந்துருவேன். சரி, நீங்க வந்து இறங்கணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஆட்டோல இல்லைன்னா கேப் ஏதாச்சும் புக் பண்றேன். ஓகே? அதெல்லாம் இருக்கட்டும்மா. சென்னையில ஒழுங்கா தானே இருக்க? ஏன்பா ஏன் இப்படி கேக்குறீங்க? கேட்கற அளவுக்கு நீதாம்மா அப்படி வச்சுக்கிட்ட. என்னாச்சுப்பா? எப்பத்துல இருந்து பப்பு போற பழக்கமெல்லாமா உனக்கு? பப்பா என்னப்பா இப்படி கேக்குறீங்க? நான் எதுக்கு அங்கெல்லாம் போறேன்? அப்பா கிட்ட போய் சொல்லாதம்மா. நேத்து உன்னை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்க பாத்துருக்காங்க. மாப்பிளையா? யார் இது? 2 நாளுக்கு முன்னாடி உனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சாங்களே. ஐயோ அப்பா, நான் அந்த பேரை பார்க்க கூட இல்ல, ஓகே கூட சொல்லல. எப்படிப்பா அது? நீ பேச்ச மாத்தாதம்மா. அவங்க வீட்டுல எல்லார்கிட்டயும் பேசிட்டேன். நல்ல குடும்பமா தான் இருக்காங்க. எல்லாம் கை கூடி வர்ற நேரத்துல இப்படி ஒரு நியூஸ்ல என்னம்மா இதெல்லாம்? அப்ப நான் சொல்றது எப்பவும் போல அமைதியா இருந்து சாதிக்கலாம்னு நினைக்காத. புரியுதா? நான் வரேன். நாம நேர்ல உட்காந்து பேசுவோம் எல்லாத்தையும் இதை பத்தி. ஓகேவா? வச்சிடுறேன். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்துதான் எனக்கு இதெல்லாம் நடக்கணுமா? எனக்கு வந்து வாச்சிருக்கானுங்க பாரு. இவன் அடப்பாவி இரு மாட்னியா வச்சுக்கிறேன். சரி டேய், ஒரு நிமிஷம் நான் கூப்பிடுறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானா? நீங்க தான். தம்மடிச்சிட்டு இருக்கேன். ஏன்? கரெக்ட் தான். அது எப்படி ஏன் ஆபீஸ் முன்னாடி வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ, புரியல. நான் எங்க தம்மடிச்ச உங்களுக்கு என்னங்க? நீங்க யார் முதல்ல? ரொம்ப நடிக்காதீங்க. எத்தனை நாளா நீங்க என்ன ஸ்பை பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்பை? நான் உங்களை என்னங்க? ஏங்க நீங்க பல்லவி தானே மேட்ரிமோனி ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்களே? நான் கொடுத்தனே. சாரிங்க, இப்பதான் ஞாபகம் வருது. ஏங்க ரொம்ப நடிக்காதீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்படிதான் மேட்ரிமோனில ஒரு பொண்ணை பார்த்தோன்னா அவ பின்னாடி சுத்த ஆரம்பிச்சிருவீங்கல்ல? ஐயோ இல்லைங்க, உங்களை மேட்ரிமோனில போட்டோ பார்த்தோன்னே ஓகே சொன்னதான். உங்க நம்பர் கூட கேட்டேன், ஆனா எனக்குன்னு வரல. அதுக்குள்ள நான் எங்க ரொம்ப எல்லாம் டிராமா பண்ணாதீங்க. பின்னாடியே பப் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இப்போ ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஒரே செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. டேய், நேத்து பப்ல பல்லவி பாத்தியா? ஆமா ப்ரோ, சொல்ல மறந்துட்டேன். என்ன டான்ஸ், என்ன புடி. அதான் அப்படியே ஒரு போட்டோ எடுத்து நம்ம அப்பாக்கு அனுப்பி விட்டேன். அப்படியே ஷாக்காய் நின்னுட்டாரு. நொன்ன முன்னேற ஆள பண்ண சொன்னா நான் கேட்டேன் உன்ன. ப்ரோ உனக்கு நான் பண்ணாம வேற யாரு ப்ரோ பண்ணுவா? ஏதோ என்னால முடிஞ்ச ஹெல்ப். இதுக்கு போய் திட்டி இருக்கிற. உன்கிட்ட ஹெல்ப் பண்ண நான் கேட்டேனா? இல்ல பப்புக்கு போற பொண்ணை கல்யாணம் பண்ணி மாட்டேன் சொன்னா? சொல்றோம். நீ என்ன ப்ரோ இப்படி பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, அப்புறம் நமக்கு சரக்கு பஞ்சமாயிரும் பாத்துக்கோ. ஏய் சிக் குடிக்கார நாயே, போய்ட போன். எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. அது நான் இல்ல, என்னோட தம்பி தான். உங்க தம்பிக்கு என்ன பெரிய சிஐடின்னு நினைப்போ? ஐயோ, சிஐடிலாம் இல்லைங்க. அவன் ஒரு ஆர்வ கோளாறு. அவன் நேத்து எதிர்ச்சியா பப்புக்கு போயிருக்கான். அங்க நீங்க குடிச்சிட்டு ஃபுல் பாய்ல டான்ஸ் ஆடுறது எதிர்ச்சியா பாத்துருக்கேன். அது எதிர்ச்சி எங்க அப்பாட்ட சொல்லி எதிர்ச்சி எங்க அப்பா போன் அடிச்சு. சரிங்க. ஏங்க எதிர்ச்சி உங்க அப்பா எதிர்ச்சி உங்க தம்பி கிட்ட போய் நீ அங்க என்னடா பண்றேன்னு கேக்கலையா? ஐயோ, எங்க அப்பாக்கு அவ்வளவு அறிவுலாம் கிடையாதுங்க. சாரி. எப்படி?
என்னங்க நம்ம போட்டோ எடுத்து வச்சிருக்கீங்க? இந்த போட்டோவை உங்க அப்பா அனுப்பிச்சா உங்களை கண்டிப்பா கேள்வி கேட்பார்ல. ஏங்க வேணாங்க அனுப்பாதீங்க. அப்புறம் இத உங்க தம்பி இருக்காங்களா, உங்க தம்பி உங்க அப்பா கிட்ட என்ன பத்தி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இந்த போட்டோ உங்க அப்பா அனுப்பிச்சு உங்க புள்ளியோட லட்சணத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு நல்ல நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்க சொல்லுங்க. ஐயோ நான் தான் சொன்னேன் இல்லைங்க, என் தம்பி ஆர்வக்குள்ள எங்க அப்பா கால அறிவு இல்லைன்னு. மறுபடியும் எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் சொல்றது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆச்சுன்னா ஓகே, இல்லைன்னா தாராளமா அந்த போட்டோ அனுப்பிச்சுடுங்க. சீரியஸ் சொல்லுங்க. டீ சாப்பிடுங்களா? இது சுகர் போட்டு இல்ல நானே சொல்லிடுறேன். ஓ வேற போனை பிக் பண்ண மாட்டேன். அடிக்கிற வேலைக்கு ஒரு டென்ஷன் ஆகாது. நாங்க மோர புடிங்க, ரிலாக்ஸ். சாரிங்க, நான் உங்ககிட்ட இவ்வளவு கோவப்பட்டிருக்க கூடாது. விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க, நிஜமாவே சாரி. நான் வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதனால தான். இப்போ ஓகேவா? டென்ஷன் போயிடுச்சா? இல்லைங்க, டைம் ஆக இன்னும் ஜாஸ்தியாயிட்டே தாங்க இருக்கு. என்னதாங்க பிரச்சனை? எங்க அப்பா உள்ள இருந்து வராங்களா, அதான். ஒரே நிமிஷம் இருங்க. சொல்றா ப்ரோ, நீங்க அப்பா ஒரே சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட அப்பாட்ட கால் பண்ணி பேசுன்றாரு. அந்த பொண்ணே வேணான்றாரு. இப்ப நான் என்ன பண்றது? டேய், அவட்ட நெக்க மீது போனான்னு சொல்றா. நான் வரைக்கும் அப்படியே சமாளிட்டா. எது? அப்போ உனக்கு அந்த பொண்ணு ஓகேவா? ப்ரோ பேசு ப்ரோ. ப்ரோ லைன்ல இருக்கியா ப்ரோ? ஓகே பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது ஓகேவா? யோ புரியல, என்ன சொல்ற நீ? ஏய், எனக்கு டைம்ல அவர் பேச விடாம பாத்துக்கோ. வைஃப் போன. எது இப்ப அந்த பொண்ணு கூட இருக்கா? ஏய் வைடா. டேய் சொல்றா, டேய். என்னங்க ஏதாவது பிரச்சனையா? சொல்லுங்க, ஏதாவது பிரச்சனையா? ப்ரோ இங்க ஏதோ பிரச்சனை பண்ணலாம் வரல. என் ஃப்ரெண்டு அவளை ப்ரப்போஸ் பண்ணணும்னா அதான் கூட்டின்னு வந்தேன். சரிங்களா? ப்ரப்போஸா? அதெல்லாம் பண்ணக்கூடாது, கிளம்புங்க. ப்ரோ அது சொல்ல நீங்க யாரு? அவங்க பாய் ஃப்ரெண்டா? ஏன் பாய் ஃப்ரெண்டா தான் சொல்லணுமா என்ன? ப்ரோ நீங்க தான் பாய் ஃப்ரெண்ட் இல்ல, அப்புறம் ஏன் ப்ரோ? ஏய் ஹலோ, அவங்க என்ன பல டென்ஷன்ல இருக்காங்க. நீங்க தேவையில்லாம டென்ஷன் பண்ண, கிளம்புங்க. ப்ரோ எதா இருந்தாலும் அவங்க சொல்லிட்டு ப்ரோ. ஏங்க என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்க ஏதாவது. ஏங்க ப்ரப்போஸ் பண்ணிக்கோ. என்ன பண்ணீங்க? ஒரு நிமிஷம் வாங்க, இங்க வாங்க. இது கொடுங்க. என்னங்க அவங்க ப்ரப்போஸ் வந்து ஓகே சொல்லிட்டீங்க? ஏங்க ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க, சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாது. சொல்லிட்டு போட்டு விடுங்க. நீங்க வேணும் சொந்தம் திரும்பி ஃபாலோ பண்ணிட்டு வந்தானா? ஏங்க சொன்னதுக்கு அப்புறமா பின்னாடி வந்தா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அவங்க ஆபீஸ் தான், சரியா? ஓ இதாவது சொல்லி என்ன? சரி வாங்க. இந்த பாருங்க பிரதர், நீங்க ப்ரப்போஸ் பண்ணி அவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதோட போயிடணும். சரியா மச்சான்? டேய் மச்சான், டேய் தைரியம் ப்ரப்போஸ் பண்ற. அதான் கூட இருக்கல நானு. பண்ணு. டேய் அன்னைக்கு முட்டி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணல, அதே மாதிரி டேய் பண்றா. அது ஆபீஸ்ல போலான்னு வச்சிருந்தா. இது ரோடு மச்சான். டேய் இதெல்லாம் மெமரிஸ். ஹலோ, பண்றா. என்ன பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஒரு செகண்ட் ப்ரோ, லைஃப் மேட்டர் ப்ரோ. ஒரு செகண்ட் சரிங்களா? டேய் ஏன்டா இப்படி பண்ற? பேசுற தைரியமா பேசுற. கான்ஃபிடென்ட்டா நான் பேசுறேன். ஏய் என்ன ப்ரப்போஸ் பண்ணானா மாட்டானா? டேய் இதெல்லாம் முன்னாடியே பார்க்க மாட்டியாடா? இல்லடா. சரி ஏழு. நீ தான் ப்ரப்போஸ் பண்ணுவ, அமைதியா இருக்க சொன்ன மச்சான். நல்லா அமைதியா இருந்தா. டேய் ப்ரோ எலும்பு உடைஞ்சிரு ப்ரோ, ஹாஸ்பிடல் விட்டு போங்க. ஓகே ப்ரோ, நான் பாத்து. ஏங்க அம்மா ஐயோ
அம்மா. பார்த்து அப்பா ஆமா. டேய் மச்சான் ஒரு நிமிஷம்டா. ஏங்க இதெல்லாம் ப்ரப்போசல் கணக்குல வராதுங்க. எனக்கு ஒரு சான்ஸ் தரீங்களா? காதலோட கால் முக்கியம் ப்ரோ. ஹாஸ்பிட்டல் போங்க ப்ரோ. ஏய் கால் இல்லாம வந்த நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏய் அவன் கிடக்குற 5 பைசா மச்சான் பார்த்துக்கலாம். டேய் மச்சான் மயக்க வர மாதிரி இருக்குடா. ப்ரோ அட பல்லவி மறக்க முடியல. பல்லவி உன் கூட பல்லவி. focus. பல்லவி ஐயோப்பா, நான் கூட அவன் முட்டி போட்டோன்னே எங்க நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு பயந்துட்டேன். ஒரு நிமிஷம். ஷோ ம். ம். எப்படிங்க இந்த மாதிரி லூஸ்லாம் சமாளிக்கிறீங்க? இதெல்லாம் ரொம்ப கம்மிங்க. ஆபீஸ்ல இதை விட பெரிய பெரிய லூசுங்களா இருக்குங்க. அப்போ வேலைக்கு போறதே கஷ்டம் தான் இல்ல? ஏன் அதுல இது உங்களுக்கு பிரச்சனையா? சே எனக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க. ம். இப்பெல்லாம் பொண்ணுங்க வேலைக்கு போறதுக்குள்ள 1000 பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் மீறி தாங்க போறாங்க. எனக்கு உங்களை நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக கூடாதுன்னு கண்டிஷன்ல இருந்து போட மாட்டேன். ஆமா நீங்க ஏன் எனக்கு கண்டிஷன்லாம் போடணும்? ஐயோ, நான் சும்மா ஜென்ரலா சொன்னேங்க. ம். நீங்க எதுவும் ம். அப்புறம் உங்களுக்கு இந்த சமைக்கிறது அதெல்லாம் எப்படி? இல்ல இதுவும் ஜென்ரலா தான் கேக்குறேன். உங்களுக்கு இஷ்டம் தான் சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம் சொல்ல வேண்டாம். அப்படிலாம் இல்ல, எனக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும். ரியலி? ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் தான் சமைப்பேன். அது எப்படிங்க? வேலைக்கும் போயிட்டு சமையலும் பண்ணிக்கிட்டு அதுக்கெல்லாம் ஆள் வச்சுக்கலாம். எனக்கு இது அவ்வளவு பெரிய கஷ்டம்லாம் இல்ல. நமக்கு பிடிச்சவங்களுக்கு நாம சமைச்சு கொடுக்கறத தவிர வேற என்ன? சூப்பருங்க. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டை கிளீன் பண்றது, சுத்தமா வச்சுக்கிறது, ஐயோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாதுங்க. இதெல்லாம் கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் தான் பாத்துக்கணும். ஐயோ, அதெல்லாம் நான் ரொம்ப சூப்பரா பண்ணுவேன். இல்ல இதுவும் ஜென்ரலா தான் சொன்னேன். ம். இந்த உங்களுக்கு லவ் மேரேஜ் பத்தின ஒப்பீனியன் என்ன? ஏன்? நானும் ஜென்ரலா தான் கேட்டேன். எப்பவுமே லவ் மேரேஜ் தாங்க பெஸ்ட். ஆனா அந்த குடுப்பனை எல்லாருக்கும் அமையறதில்ல என்ன மாதிரி. இப்பயுமே என் தங்கச்சி லவ் மேட்டர்ல எங்க வீட்டுல பயங்கர சண்டை. ஆனா அவளுக்கு நான் மட்டும் தான் ஃபுல் சப்போர்ட். குட். ஷோ ஏங்க இன்னும் உங்களுக்கு டென்ஷன் குறையல? அப்பா தானேங்க. இல்லங்க, உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது. அவர்கிட்ட கொஞ்சம் கவனமா பேசணுங்க. ஏதாச்சும் கொஞ்சம் மாத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், சட்டுன்னு ட்ரிகர் ஆயிடுவாரு. இது என்னங்க, எங்க அப்பாட்டெல்லாம் பேசவே வேணாம், எப்பவுமே ட்ரிகர் மோட்ல தான் இருப்பாரு. பாத்துக்கலாம், அப்பா தானே. ஏங்க நான் வேலைக்கு போறது உங்களுக்கு பொறுக்கலையா? ஐயோ, அது சும்மா அப்படியே. சரி நீங்க கிளம்புங்க. என்னாச்சு? இல்ல அப்பா இங்கதான் வர சொல்லிருக்காங்க. அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. சோ நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, உங்க ஃபோன் நம்பர் வேணாம், நான் வீட்டில் கேட்டு வாங்கி கால் பண்றேன். பா மாப்ள நீங்க எங்க இங்க? ஹலோ வணக்கம். இரு நான் பே பண்ணிடுறேன். எவ்வளோ ஆச்சு?
சர்வர் பிரச்சனையா இருக்கு அவருக்கு, எனக்கு இல்ல. ப்ரோ கடவுளே. எவ்வளோ ஆச்சு ப்ரோ? உங்களுக்கு போயிடுச்சா? ஐயோ, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் நினைக்கிறேன். வாங்க மாப்பிள்ள. அதுக்குள்ள 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிட்டீங்களா? அதுக்கு தான் என்ன வர சொன்னீங்களா? அப்படி இல்ல இல்ல. அப்படி அது என்ன மாப்பிள்ள, நான் ஒரு லூஸ் வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க உள்ள வாங்க, காபி ஐயோ சாப்பிடலாம். இல்ல அங்கிள், நான் அப்படியே கிளம்புறேன். ஐயோ, இவ்வளவு தூரம் வந்துட்டு காபி சாப்பிட போனா நல்லா இருக்குமா? உள்ள வாங்க மாப்பிள்ள. இல்ல பரவாயில்ல. பா அவர் போட்டும்பா. நீ சும்மா இருமா, எல்லாம் உன்னால வந்த வேணா. இல்ல நான் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கோவமா இருக்கிறாங்க. எல்லாம் இவரை வச்சுதான் பேசி மாப்பிள்ள. இல்ல அங்கிள், நான் அப்படியே அட சும்மா புது மாப்பிள்ள மாதிரி பங்கா பண்ணிட்டு வாங்க உள்ள போய் காபி சாப்பிடுவோம். ஆமா நீ வா வா வா. மாப்பிள்ள, உங்க தம்பி என் பொண்ணை பப்புல பார்த்து சம்மந்தமா உங்க அப்பா கிட்ட. ஐயோ அங்கிள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்பாட்ட நான் பேசிக்கிறேன், விடுங்க. என் பொண்ணு அந்த மாதிரிலாம் நான் வளர்க்கலத. அவ ஏதோ அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்கன்னு யதார்த்தமா போயிருக்கா, அவ்வளவுதான். அட அதை விடுங்க அங்கிள், சில் தான். ஆமா, நீங்க எங்க எப்படி? அது அப்படியே தம். லெட் மீ கம்ப்ளீட் அங்கிள். இந்த ஏரியால தான் தம் சாய் நல்லா இருக்கும். அப்படியே பார்க்கும்போது கேஷுவலா. அதெல்லாம் ஒரு காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளை பார்க்காட்டி தப்பு. இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையும் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்க்காத வந்தாதான் தப்பு. நம்ம சொல்றேன். இவனை காஃபி வேற கேட்டேன், இன்னும் எடுத்துட்டு வர. நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க. எனக்கு ஒன்று கால் ஒன்று வருது, அதை அட்டன் பண்ணிட்டு அப்படியே காஃபி இல்ல. வந்துடுறேன். நீங்க பேசுங்க, நான் போய். அதுக்கு தான் நான் இருக்கேன். பிசி. சரி, ஓகே. ஷோ இப்படிதான் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே டக்கு 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 டக்குன்னு நடந்துருச்சுல்ல. நானும் டக்குன்னு சொல்லிடுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்னை பிடிச்சிருந்ததுன்னா நம்ம இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். நீ என்ன பண்றீங்க? ப்ரோ ப்ரோ கொஞ்சம் நான் சொல்றது கேட்குறீங்களா? ப்ரோவா? சாரி, எனக்கு உங்க பேர் தெரியாது. எனக்கு பேர் தெரியாதா? ஏங்க, அதான் ப்ரொஃபைல்ல பார்த்துருப்பீங்களேங்க. பார்த்தேங்க, ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, இப்போ அது முக்கியம் இல்லை. நான் சொல்றது கொஞ்சம் கோபப்படாம கேட்குறீங்களா? சொல்லுங்க. நானும் இவரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறோம். என்னது? கொஞ்சம் கத்தாதீங்க. நானும் இவரும் ரொம்ப நாளாக லவ் பண்ணுறோம். இதை எப்படி எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா வேற மாப்பிள்ளை பார்க்குறது ரொம்ப மாஸ்டர் இருக்காரா. இந்த விஷயத்தை தள்ளிப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உடனே இங்கே கிளம்பி வர வச்சேன். கடைசியில் பார்த்தா என்னென்னமோ நடந்துருச்சு. சரி, உங்களை டபுள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உங்களை அப்படியே போக சொன்னேன். அதுக்குள்ள எங்க அப்பா உங்களை பார்த்து உள்ள இழுத்துட்டு வந்துட்டாரு. ப்ரோ ப்ரோ கதிர். ஓகே ஓகே கதிர், இதை உங்ககிட்ட பேசக்கூடாதான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல. உங்கள் தங்கச்சியோட லவ்வுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கல்ல, அது மாதிரி இல்லை 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 ஃப்ரெண்டாக இந்த ஹெல்ப் மட்டும் கொஞ்சம் பண்ணிருங்களேன் ப்ளீஸ். இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தோன்னே இதை பற்றி நீ சொல்லவே இல்லை. எப்படிங்க மேட்ரிமோனில் பார்த்த எல்லா பசங்கக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியுமா? சரி, உங்ககிட்ட அப்படியே பேசி அப்படியே கழட்டி விடலான்னு பார்த்தேன். பார்த்தா அதுக்குள்ள ஏய், தம் அடிப்பியாடா? என்னது? உன்னதான்டா தம் அடிப்பியா? எனக்கு அது feel ஆகுது. இதுக்கு மேலே நாங்கள் செட் ஆகாது. நல்லா இருக்கு.
எங்- நல்லா இருங்க. அப்புறம் ஷோ. அப்பா நான் சொல்றது கொஞ்சம் பா இப்படி இல்லப்பா நான் திடீர்னு ரொம்ப வந்து என்கிட்ட சொன்னா நான் என்ன பண்றது? பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. வாங்க மாப்பிள்ள. ம். அது என்ன சொல்ல வரேன்னா, நான் இப்படி வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இன்னொரு பையனை பார்த்து சம்மந்தம் பேசுறீங்களா? ஐயோ அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள. இப்பதான் என் பொண்ணு இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா. எனக்கே இப்பதான் தெரியும். அதான் நான் அவளை திட்டிட்டு இருக்கேன். என்ன குடும்பம் சேர்ந்து டிராமா பண்றீங்களா? ஹலோ, நாங்க பர்சனலா பேசிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் ஓஹோ, என்ன கூட்டிட்டு வந்துட்டு இங்க என்ன பர்சனல்? எங்க அப்பா அப்பவே சொன்னாரு, பப்புக்கு போற பொண்ணு நம்ப கூடாதுன்னு. பாத்தீங்களா? இன்னொருத்தர் எழுதி வந்து நிக்கிறா. தம்பி தப்பா பேசாதீங்க. ஆ, என் பொண்ணை நான் அப்படி வளர்க்கல. அவ ஒரு பையனை லவ் பண்றா. அதை நேர்மையா என்கிட்ட சொல்லியிருக்கா. அதை சொல்றதுக்கு தான் இங்க வர சொல்லியிருக்கா. ஓஹோ, இப்ப இந்த நேர்மையை பார்த்து உங்க பொண்ணு சார் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சூப்பரு. இப்ப மட்டும் என் வீட்டுக்கு மருமகளா வந்தான்னு வச்சுக்கோங்களேன், காலை ஒட்டிச்சு அட்டுப்பாக்கல உட்கார வச்சிருப்போம். இந்த வேலைக்கு போற பொம்பளைங்களே இப்படிதான், எவனை எழுத்து வந்து நிப்பாளுங்க. சார் தேவையில்லாம பேசாதீங்க. டேய், நீங்க தான் இருக்கியாடா? உட்கார்றா பேசாம. தம்பி இருங்க. இப்ப என்ன உங்க பிரச்சனை? எனக்கு என் பொண்ணை பத்தி தெரியும். ம், கண்டவெல்லாம் இங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. மாப்பிள்ளனா கண்டவன் ஆயிட்டனா? தப்பு பண்ணது உங்க பொண்ணு சார், முதல்ல அவளை கேளுங்க. தப்பு அவ பண்ணல தம்பி. ஆ. உன்ன மாதிரி ஒரு பையனுக்கு அவ போட்டோ அமைச்சு நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அடுப்பங்கரையில வைக்கிறதுக்கு அவ ஆள் கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு போட்டோ அமைச்சா அவ எங்க போறா என்ன பண்றான்னு பாக்குற ஒரு குடும்பம் எனக்கு தேவை இல்ல. இது எங்க பர்சனல் விஷயம். நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புறீங்களா? இதுல என்ன சார் தப்பு இருக்கு? இந்த வீட்டுல யாராவது பார்த்தாலும் அதான் பண்ணிருப்பாங்க. அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை சார். எங்கள் அம்மா அப்பாவுக்கு பழவி ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சொந்த பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. கேட்டுச்சா? கிளம்புங்க. கேட்டுச்சு. ஏதோ பண்ணி நாசமா போங்க. அண்ணா டேய், மாப்பிள்ள நீங்க உக்காருங்க.